ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் 8:30 மணி. ஆஸ் ஆஃப் நவ் நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 200லேருந்து 250 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் 2.5% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் $100 அளவுக்கு கோல்டு ப்ரைஸஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் க்ரூட் ஆயிலோட விலை $90 கீழே வந்திருக்கு. இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட விலை விழுந்ததுனால ஆயில் இந்தியா, ஓஎன்ஜிசி மாதிரி ஷேர்ஸ் வந்து விழும். அதே மாதிரி ஓஎம்சிஸ், ஐஓசிஎல், பிபிசிஎல், ஹெச்பிசிஎலோட ஷேர் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் ருபீஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியன் ருபீஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுனால ஐடி ஸ்டாக்ஸ் மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ஓவராலாக ப்ராடர் மார்க்கெட் பார்த்தோம்னா இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்கும். காரணம் என்னென்னா, நேற்று அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் ஈவினிங் அட்டாக் பண்ண போகிறதா சொன்னார். அண்ட் அதன் காரணமாக மார்க்கெட்டெல்லாம் நெகட்டிவ் ரியாக்ட் பண்ணிச்சு. க்ரூட் ஆயில் $94 போச்சு. ஆனால் நைட்டு 10:55 ஒரு போஸ்ட்டை போடுறார். நம்ம வீடியோலாம் பேசிட்டு தூங்கவே போயிட்டோம். அந்த நேரத்தில் ஒரு போஸ்ட்டை போடுறார். அதாவது ஈரானோட நடந்த மீடியேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இதுவரை நெகோசியேஷனில் ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்பை வந்து இப்போ ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எங்களோட டீல்ஸுக்கு, எங்களோட கண்டிஷன்ஸ்க்கு ஈரானோட சுப்ரீம் லீடர் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு. அண்ட் அதே சமயம் ஈரானோட ஃபார்ஸ் நியூஸ், கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபார்ஸ் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு டிராஃப்ட் அனுப்பிச்சோம், எங்களோட கண்டிஷன்ஸ் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இதன் காரணமாக நேற்று நைட் யூஎஸ் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்திலே மார்க்கெட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈரானோட ஐஆர்ஜிசி என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் ட்ரம்ப் சொல்கிறத நாங்கள் மறுக்கிறோம், நாங்கள் அந்த மாதிரி எந்த டீலுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எதை நம்புறது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தோடு இருக்கும். இருந்தாலும் கூட இன்றைக்கி காலையில் எல்லா மார்க்கெட்ஸும் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் கிஃப்ட் நிஃப்டி 250 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாகவும், ஜாப்பனீஸ் நிக்கா இண்டெக்ஸ் 3% பாசிட்டிவாகவும், ஆங்சன் ஹாங்காங்கோட மார்க்கெட் 1.25% பாசிட்டிவாகவும், தாய்வான் மார்க்கெட் 2%, காஸ்பி இண்டெக்ஸ் 8% பாசிட்டிவாக இருக்குது. கோல்டு ப்ரைஸஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2.5% பாசிட்டிவாக இருக்குது. $100 ஏறி இருக்குது. அண்ட் நம்மளோட க்ரூட் ஆயில் பார்த்தோம்னா $89.4 இருக்குது. இதன் காரணமாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இன்வெஸ்டர்ஸுக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கும் கூட உங்களுக்கு நல்ல கம்பெனிஸ் விலை கம்மியாக கிடைச்சா வாங்குங்க, தப்பு கிடையாது. ஆனால் ட்ரேடர்ஸ் இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் ஏதாவது வாங்க போகிறீங்கன்னா லாங் டேர்ம் ஆப்ஷனுக்கு போயிடுங்க. சரிங்களா, அடுத்த மாதமோ இல்லை டிசம்பர் மாதமோ போயிடுங்க. ஏன்னா நாளைக்கு வீக்கெண்டில் மறுபடியும் எத்தனையாகும் லெபனான் மேலே அடிக்கலாம். சரிங்களா, இவங்க ஐஆர்ஜிசி எதையாவது போட்டு அடிக்கலாம். இதனால் டீல் கேன்சல் ஆகலாம். ஏன்னா 103 நாளாக 3.5 மாதமாக இந்த காமெடியெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எதுக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான டே இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு சீரியஸ் இன்வெஸ்டராக இருப்பீங்க. மேலும் இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.